அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சங்கமாக ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தினர் சிறப்பாக வழங்கி நமக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் மீனாட்சி அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் சிவகுமார் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் சிவராஜ் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்னெறிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்துண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்துவத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் நட்புறனுடனும் தோழமையுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான ஆதி அந்தமில்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரொட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். ஒவ்வொரு நாளும் சுவையான மற்றும் சுவாரஸ்யமான, நமக்கு அவசியமான பல்வேறு விஷயங்களை அள்ளித்தரும் அமுத சுரபியாக இந்த காலை சக்கரம் நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை மன்னார்குடி ரோட்டரி சங்கத்தின் சார்பில் விருந்தோம்பல் செய்ய வாய்ப்பளித்த ரோட்டரி மாவட்ட தலைவர் ரொட்டேரியன் பாஸ்கரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வழக்கம் போல் இன்றும் நமக்கு சிறப்பான யோகாசனம் கற்றுக் கொடுக்க வருகை தந்திருக்கும் ஆசான் நல்ல சிவன் ஐயா அவர்களை வருக என வரவேற்கிறேன். அதே போல இன்று ஒரு புதிய அறிமுகமாக அறிவு உதயம் என்ற ஒரு புதிய நிகழ்ச்சி இன்னைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆட்டம் சுதயா அப்படிங்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை கொடுக்க போறாங்க. உங்களை போலவே நானும் அதை அறிய ஆவலாக உள்ளேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதலுக்கு ஆசான் நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்ன வச்சுக்கிறோம். ஸ்ட்ரெயிட்டா நேர் போடுங்க. ஆழ்ந்த மூச்சு எடுத்து எடுத்து உச்சரிக்கிறோம். சின்மயம் உயிரத்தில்
ஆதிமுத்திரை வணக்கமுத்திரை வைகரை துயிலல் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலல் அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுள் தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுள். வணக்கம் ஐயா வெற்றியுள் தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுள். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. நேர் ஸ்ட்ரைட்டா படுத்துட்டு விரல்களை சேம் டைம் நல்லா மடக்கிக்கிறோம். கால்களை கைகள் நல்லா சுருக்கி வைக்கிறோம். நல்லா கைகள் கால்கள் மடக்கிடுங்க. கைகள் மடங்க. 3 மீண்டும் மடக்குங்க. 4 3 5 6 7 8 9 10 ஓய்வு. நல்லா முடிச்சுடுங்க. அடுத்து தாடாசனம். கைகள் நல்லா கோர்த்துக்கிறோம். கைகள் நல்லா மேல உயர்த்தி காலை நீட்டணும். கைகளை 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா முடிச்சுடுங்க. அடுத்த பௌர்ணமுத்தாசனம். ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. லெஃப்ட் லெக் நேர் நீட்டி இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. எல்லாம் முடிச்சுடுங்க. லெஃப்ட் லெக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா முடிச்சுடுங்க. கால் மடக்கி பிடிச்சிருங்க. 2 காலையும். அடுத்த சக்கராசனம். இடுப்பு நல்லா நடக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நல்லா முடிச்சுடுங்க.
மீண்டும் மூச்சு விடுங்க. சவணமுக்தாசனம். 2 காலையும் நல்லா மனப்படி வச்சுங்க. அதான் நெஞ்சோடு சேர்த்து வச்சு தரையில 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 4 நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து சர்வங்காசனம். கைகள் நல்லா தரையில் வச்சுட்டு அப்படியே மேல தூக்கணும். ஒரு நல்லா இடுப்பை பிடிச்சிங்க. அடுத்து முழங்கால கையில மெதுவா கொண்டு வாங்க. மேலே நிற்கிறோம். இடுப்பை நல்லா பிடிச்சிக்கிறோம். இதே நிலையில நம்ம 15 செகண்ட் இருக்கும். நல்லா கவனம் பெறவில்லையே பாருங்க. நம்முடைய கவனம் எல்லாம் பெறவில்லையே பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய உச்சி முதல் பாத வரை அத்தனை உறுப்புகளும் முழுமையான ரத்தம் செய்கிறது. முழுமையாக ரத்தோட்டம் சென்று உடல் சுறுசுறுப்பு. ஓய்வு. ஸ்ட்ரைட்டா படுத்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நீண்ட மூச்சு விடுங்க. இந்த ஆசனம் செய்யறதுனால தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும். நாளமுள்ள சொத்து மண்டலங்கள் அனைத்தும் நன்றாக வேலை செய்யும். அடுத்து நாம மாற்று ஆசனம் இருக்கு. இந்த ஆசனம் செஞ்சா நம்ம வச்சாசனம் கண்டிப்பா செய்யணும். கால் சேர்த்து வைங்க. உச்சம் தலையை கீழே ஒட்டி வச்சுக்கணும். குழந்தை நல்லா பேலன்ஸ் பண்ணிக்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 போயிடும். நல்லா மூச்சு விடுங்க. ஆழமாக மூச்சு விடுங்க. அப்படியே இப்ப திரும்பி முதல் யாசனத்தை கொடுத்துறோம். கால் அகலம் வச்சுக்கோங்க. கையில் வச்சுக்கோங்க. தோள்பட்டை நல்லா இடமா வச்சுக்கிறோம். நல்லா முடிச்சிருங்க. மெதுவா முடிச்சிருங்க. நல்லா முடிச்சிருங்க. மெதுவா முடிச்சிருங்க.
காலை சேர்த்து வச்சுக்கோங்க. சோறு ரொட்டி எழுதிக்கிறோம். அப்படியே எழுதிச்சுக்கோங்க. நல்லா முடிச்சுட்டு விடுங்க. கவனிக்கிட்டீங்க. லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கிறோம். அடுத்த ரைட் லெக் மேல வச்சுக்கிறோம். அடுத்த பத்மாசம் ஸ்ட்ரெயிட்டா கொண்டு முடிச்சு விடுங்க. ரைட் ஹேண்ட லெஃப்ட் லெக் முட்டி வச்சுங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நல்லா முடிச்சுடுங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் முட்டி வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10 நல்லா முடிச்சுடுங்க. நல்லா முடிச்சுடுங்க. அடுத்து நாம மூச்சு பயிற்சி வைக்கிறோம். பெருவாள் வச்சுக்கோங்க. கபாலம் மூச்சு நல்லா விடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 முதல் வட்டம் பெருவாள் எடுக்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ரெண்டு கையில சுருளுக்கு வச்சு நல்லா முடிச்சுடுங்க. நல்லா ஆழ்ந்து முடிச்சுடுங்க. அடுத்து பஸ்திரியா நல்லா மூச்சு உள்ள இழுத்து விடுங்க. 1 பெருவாள் வச்சுக்கோங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25
அப்படியே மூணு வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய் டிராக முடிச்சுடுங்க. மெதுவா முடிச்சுட்டு மெதுவா விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சிருக்கிறோம், மெதுவா விடுவோம். ஒரு 2 சுற்று நாடிச்சுட்டு பிராணியாவும் லெஃப்ட்ல இருக்கு ரைட்ல விடுறோம், ரைட் இருக்கு லெஃப்ட்ல விடுறோம். ரெண்டு கையை சின்னத்துல வச்சு நல்லா மூச்சுக்கணும். கவனமா மூச்சு கட்டுப்பட்டே இருக்கணும். ஆதிக்கு வச்சுங்க. திருமண ஸ்திரியா மூச்சை இழுத்து விடு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 ஓடிடு. அப்படியே சின்னத்துல வச்சு ஸ்ட்ரெயிட்டா வந்து மூச்சு எடுத்து இன்னு சொல்லிவிடுது. மூச்சு எடுங்க, இன்னு சொல்லிவிடுது. மீண்டும் மூச்சு சொல்லுங்க. ஓய்வு. நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, பயிற்சிகள் நம்ம சிறப்பா செஞ்சதுனால உடலும் மனமும் ஆரோக்கியம் அடைந்து நாம் நீண்ட காலம் வாழ நம் உடல் ஒத்துழைப்பு செய்யும்.
அன்றாடம் இப்பயிற்சிகளை செய்து நோய் நொடி இல்லாத வாழ்வை பெற்று நீண்ட காலம் வாழ்வோம். வாழ்வோம் உதவியார், வாழ்வோம் உதவிகள், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த நல்லதொரு வாய்ப்பை நமக்கு கிடைத்த ரோட்டரி சங்க நிர்வாகங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அவையிலுள்ள சாதியாசிரியரை வேண்டுபடுத்துகிறோம். நன்றி நன்றி ஐயா. இந்த அற்புதமாக நமக்கு ஆசனங்களையும் மூச்சு பயிற்சி உண்டான அனைத்து விதமான பயிற்சிகளையும் அற்புதமாக விளக்கி அனைவருக்கும் புரியும் வண்ணம் நல்லதொரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றிங்கய்யா. நம்ம ஆடியோ போட போறோம். நீங்க அந்த சந்தியாச நிலையில இருந்து கவனிச்சுக்கிட்டே நீங்க அந்த நிலையில இருக்கலாம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கு. இழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்று நம்ம தோலை எப்படி பாதுகாப்பாக வைத்திருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ், சொரியாசிஸ், தோல்ல ரேசஸ் வர்றது, புள்ளியா வர்றது, வெள்ளை தோல் மாறுறது, தோல் சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. யாருமே சோப்பு போட்டு குளிக்காதீங்க, அவ்வளவுதான். யாரெல்லாம் சோப் போட்டு குளிக்கிறீங்களோ எல்லா தோல் வியாதி வரும். என்னடா இப்படி சொல்றானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, சோப்புல 2 வகை இருக்கு. ஃபேட்டி ஆசிட்ல தயாரிக்கிற சோப்பு, தேங்காய் எண்ணெயில தயாரிக்கிற சோப்பு. எனக்கு தெரிஞ்சு கடையில விற்கிற எந்த சோப்புமே தேங்காய் எண்ணெயில தயாரிக்கிறதே கிடையாது. இப்ப ஃபேட்டி ஆசிட்னு ஒரு பொருள் இருக்கு, பாம் ஆயில் கழிவு. இந்த கழிவுல தான் இப்ப நிறைய சோப்பு தயாரிக்கிறாங்க. நீங்க எந்த சோப்பு பயன்படுத்துறீங்களோ அதை செக் பண்ணி பாருங்க, இது தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்டதா இல்லைன்னா ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிற பாம் ஆயில் கழிவால் தயாரிக்கப்பட்டதான்னு. பாம் ஆயில் கழிவுல, அதாவது ஃபேட்டி ஆசிட்ல தயாரிக்கப்பட்ட எந்த சோப்பையாவது நீங்க தோல்ல போட்டு குளிச்சீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா வேர்வை துவாரங்களை அடைத்து விடும். அடைச்ச என்ன ஆகும்? வேர்வை வெளியே வராது. தோல் கழிவு நீக்க மண்டலம். தோல் என்பது கழிவு நீக்க மண்டலம். அப்போ அந்த கழிவு நீக்க மண்டலத்தில் உள்ள அந்த துவாரங்கள் அடைந்து விட்டால் நமக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. தோல்ல சொரியாசிஸ், ஸ்கின் டிசீஸ் போன்ற தோல் வியாதிகள்லாம் வரும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல தேங்காய் எண்ணெயில தயாரிச்ச சோப் எதுன்னு கண்டுபிடிச்சு வாங்குங்க, கண்டுபிடிங்க, தேடுங்க. என்ன கேட்காதீங்க, உங்களுக்கு வேலை கொடுக்குறேன், போய் தேடுங்க, இருக்குது. அந்த சோப்பை பயன்படுத்துங்க, அது உடம்புக்கு நல்லது, தோலுக்கு நல்லது. இல்லையா, கண்டுபிடிக்க முடியலையா, சோப்பே விட்டுருங்க. சீகக்காய், அரப்பு, இந்த பைத்த மாவு, கடலை மாவு, இந்த மாதிரிலாம் சொல்றாங்களா இல்லையா? நாட்டு மருந்து கடைக்கு போங்க, குளிகள் பொடின்னு வித்துட்டு இருப்பாங்க. குளிகள் பொடி, பல மூலிகைகளை போட்டு குளிகளுக்கு பொடி தேய்ச்சி வச்சிருப்பாங்க, அதை பயன்படுத்துங்க. சீகக்காய், அரப்பு, இந்த பைத்த மாவு, கடலை மாவு, மூலிகை குளிகள் பொடி, இந்த பொருளை பயன்படுத்தும் பொழுது உங்கள் தோல் கண்டிப்பாக ஆரோக்கியமாகும். எனவே சோப்பை பற்றி ஆராய்ச்சி செய்யுங்கள், நல்ல சோப்பை மட்டுமே பயன்படுத்துங்கள். தேங்காய் எண்ணெயில் தயாரிக்கப்பட்ட சோப்பு மட்டுமே நல்லது. ஃபேட்டி ஆசிடில் தயாரிக்கப்பட்ட அனைத்து சோப்புகளும் உடலுக்கும் தோலுக்கும் மிகப்பெரிய தீங்கு ஏற்படுத்துகிறது என்பதை புரிந்து கொண்டு சோப்பை மாத்துங்க. கண்டிப்பாக தோல் வியாதியை நாம் கண்டிப்பாக குணப்படுத்த முடியும். அடுத்தது, இந்த தோல் நல்லா இருக்கணும்னா நம்ம உடம்புல சூரிய சக்தி இருக்கணும். நீங்க ஜெர்மன், பிரான்ஸ், இங்கிலாந்து, இத்தாலி இந்த மாதிரி நாடுகள்லாம் போய் பாருங்க, அங்கெல்லாம் சூரியனே வராது. வருஷத்துக்கு 3 மாசம் தான் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, குளிரா இருக்கும்,
எப்ப பார்த்தாலும் சொட்டர் போட்டிருப்பாங்க, ஷூ போட்டிருப்பாங்க, அப்படியே சூரியனை பார்க்காமயே இருப்பாங்க. இந்த வருஷத்துக்கு ஒரு 3 மாசம் சூரியன் வருது இல்லையா, வந்ததுன்னா போதும், நேரா பீச்சுக்கு போய் ட்ரெஸ் எவ்வளவு கம்மியா போட முடியுமோ போட்டுட்டு படுத்துருவாங்க. சூரிய குளிகள், சன் பாத். யோசிச்சு பாருங்க. நம்ம நாட்டுல இருக்கிறவங்க பல பேரு இந்த மாதிரி குளிர் பிரதேசமாகிய நாடுகளுக்கெல்லாம் போய் அவங்க என்ன பண்றாங்க, இந்த சூரிய குளியல் எடுக்கிறதே இல்லை. அப்ப என்ன ஆகுது, தோல் வியாதிகள்லாம் வருது, தைராய்டு ப்ராப்ளம் வருது, அவங்களுக்கு தேவையான கால்சியம் கிடைக்கல, வைட்டமின் டி கிடைக்கல. அப்ப என்ன ஆகுது, தோல்ல வியாதி வருது, மூட்டு வலி எல்லாம் வருது. அதனால குளிர் பிரதேசத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரி சூரியன் வரும் பொழுது சூரியன்ல போய் கொஞ்ச நேரம் நில்லுங்க. நீங்க ஒன்றும் படுத்துட்டு அவங்கள மாதிரி சன் பாத்தெல்லாம் எடுக்க வேண்டாம். சூரியன்ல வெளிச்சத்துல நின்னாவே தோல் வியாதி குணமாயிருங்க. இந்த நாயெல்லாம் பாருங்க, திடீர்னு போய் வெயில்ல படுத்து கிடக்கும், அப்புறம் திடீர்னு பார்த்தா பாத்ரூம்ல வந்து படுத்து கிடக்கும். அதுக்கு தெரியுது இப்ப நமக்கு என்ன வேணும்னு. நான் சொல்லிட்டா, நமக்கு சூரியன் வேணுமா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, விதமான ஒரு சூரியன்ல போய் நீங்க நின்று, சூரியன்ல நின்ன உடனே அந்த சூரிய வெளிச்சம் உடம்புல பட்ட உடனே உங்களுக்கு ஜாலியா சந்தோஷமா ஹாப்பியா இருந்துச்சுன்னா உடம்புக்கு சூரிய வெளிச்சம் கம்மியா இருக்குன்னு. சூரிய வெளிச்சம் போய் நின்ன உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா அதிகமா சூரிய வெளிச்சம் இருக்குன்னு. இங்க சூரிய வெளிச்சம் இருக்கிற நாடுகள்லயே யாருமே வெளியே போறது இல்லைங்க. எல்லாம் ஏசி போட்டு உட்கார்ந்துக்கிறது. ஆபீஸ்லயும் ஏசி, கார்லயும் ஏசி, வீட்லயும் ஏசி, அவ்வளவுதான். சில நாடுகள்ல சூரியனே இல்லைன்னு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது 3 மாசம் ஒருக்கா வருதுன்னு சொல்லி படுத்து கிடக்குறாங்க. நம்ம நாட்டுல சூரியன் இருந்தும் அதுக்கு போறதே இல்லை. அதனாலதான் தோல்வியாதி வருது, அதனாலதான் மூட்டு முழங்கெல்லாம் வலிக்குது. எனவே இப்பொழுது இன்று நாம் 2 விஷயத்தை பார்த்திருக்கிறோம். அதாவது ஃபேட்டி ஆசிட் எனப்படும் பாமாயில் கழிவில் செய்யப்பட்ட எந்த ஒரு சோப்பையும் பயன்படுத்தாதீர்கள். நாட்டு மருந்து கடைக்கு செல்லுங்கள். இயற்கையான மூலிகை குளியல் பொடியை மட்டுமே பயன்படுத்துங்கள். கண்டிப்பாக தோல் நன்றாக இருக்கும். 2வது, எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ சூரிய வெளிச்சத்துல நில்லுங்க. நம்ம உடம்புல சூரிய வெளிச்சம் படணும். இந்த கையில வெள்ளை வெள்ளையா கலர் எல்லாம் போய் இந்த தோல்ல வெள்ளை வெள்ளையா பேட்ச் மாதிரி வரும் இல்லைங்களா, அவங்கள நீங்க ஒண்ணு பண்ண சொல்லுங்க. வலது கையில ஒரு வெள்ளையா பேட்ச் இருக்கு, இடது கையில வெள்ளையா பேட்ச் இருக்கு. டெய்லி இடது கையை மட்டும் வெயில காமிக்க சொல்லுங்க, அது காணாம போயிடும், சரியா போயிடும். சோ ஒருத்தர் அப்படிதான், அவருக்கு 2 கையில இருந்திருக்கு. அவரு பஸ்ல கார்ல வரும்போது இடது பக்கமா கையை வச்சு உட்காந்துட்டு போயிட்டே இருந்தாராமா. இந்த கை மட்டும் சரியாச்சு, இந்த கை சரியாகல. ஏன்னு கேட்டாரு. இவ்வளவுதான், சூரியன் பட்டா சரியா போயிடும். எனவே சூரிய வெளிச்சம் என்பது நமக்கு அத்தியாவசியமான ஒண்ணு. யாரெல்லாம் சூரியன்லயே வேலை செய்றீங்களோ, அதாவது வெளியே வேலை செய்றீங்களோ, உங்களுக்கு தேவையில்லை. ஏசி ரூம்ல ரொம்ப நேரம் இருக்கிறவங்க, சூரிய வெளிச்சத்தையே பார்க்காதவங்க, அடிக்கடி சூரிய வெளிச்சத்தை தோல்ல பட வைங்களேன். இவருங்க இந்த யூரோப் நாட்டுல எல்லாம் அந்த 3 மாசத்துல தோல் கருப்பாகிற வரைக்கும் இருப்பாங்களாமா. எவ்வளவு கருப்பாகிறாங்களோ அவ்வளவு நல்லதுன்னு சொல்லுவாங்களாமா. அப்பதான் அந்த நாட்டுல உயிரோட வாழ முடியும். ஏன்னா அங்க சூரியன் இல்ல. நமக்கு எது நிறைய கிடைக்குதோ அதுல அக்கறை இல்லைங்க. அதை பத்தி நம்ம கவலைப்படுறது இல்லை, அதை நேசிக்கிறது இல்லை, அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. சூரிய வெளிச்சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். எனவே சோப்பை மாற்றுவோம், சூரிய வெளிச்சத்தை உடம்புக்கு தோலுக்கு மேல் பட வைப்போம், தோலை காப்பாற்றுவோம். இயற்கையாக தோலை காப்பாற்றி நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி நன்றி. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அந்த சோப்பு எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும் மற்றும் உடம்பு என்பதை நமக்கு வந்து ஐயா சொன்னாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வெயிலையும் மழையும் நம்ம திட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். வெயில் அடிச்சுதுன்னா என்ன வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயில திட்டுறது, மழை பெய்ஞ்சுன்னா என்ன மழை பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மழையை திட்டுறது. இப்படி இயற்கை இருக்கிறத வந்து நம்ம வந்து எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அதை வந்து நம்ம வந்து இன்னைக்கு தேவையில்லாத விஷயங்களா ஆக்கிட்டு இருக்கோம். ஆனா எந்த அளவுக்கு நமக்கு வெயிலும் மழையும் தேவை, நம்ம உடலுக்கு வந்து அது ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு இந்த வெயிலோட கதிர்கள் வந்து நம்ம படுறதுனால எந்த அளவுக்கு உடல்ல வந்து தோல் நோய்கள் இல்லாம ஆரோக்கியம் கொடுக்குது அப்படிங்கிறத ஐயா சிறப்பா சொன்னாங்க. அதனால வந்து இனி வரும் காலங்கள்ல வந்து மழை பெஞ்சா வாழ்த்துவோம், அதே மாதிரி வெயில் அடிச்சாலும் வாழ்த்துவோம். வெயில் அடிச்சுன்னு வச்சுங்க, அருமையான வெயில் இன்னைக்கு என்ன நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு வாழ்த்தை தெரிவிச்சு இன்னைக்கு ஐயா சொல்ற மாதிரி வெயிலையும்
மழையும் வாழ்த்தி உடல் ஆரோக்கியத்தை பெருக்க அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் என்று கூறி இன்றைய நிகழ்வை நமக்கு சிறப்பாக அளித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒரு காலைச்சக்கரம் நிகழ்வில் ஒரு புதுமையான நிகழ்வு கடந்த வாரம் முதல் நமக்கு சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் அற்புதமாக நமக்கு வகுப்படுத்தி வருகிறார்கள். ஆட்டம்ஸ் உதயா அவர்கள் அறிவுதயம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல அந்த அறிவுதயம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு விளக்கத்தோட சென்ற வாரம் நமக்கு ஒரு சிறு தொடர்ச்சியை நமக்கு கொடுத்திருந்தாங்க. இனிவரும் காலங்களில் இன்று முதல் அதனுடைய தொடர்ச்சியான விஷயங்களை அறிவுதயம் என்றால் என்ன என்பதை பற்றி நமக்கு சிறப்பான ஒரு விளக்கங்களுடன் ஆட்டம்ஸ் உதயா அவர்கள் நமக்கு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்க உள்ளார்கள். அனைவரும் இந்த புதுமையான நிகழ்வை இன்னைக்கு இது புதுமையாக இருக்கும். ஆனா நம்ம காலகட்டத்திற்கு நம்ம சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு என்பதை அனைவரும் தெரிந்து கொண்டு இன்றைய நிகழ்வை சிறப்பித்து கொடுக்க ஆட்டம்ஸ் உதயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் ஆக்சிடோசின் வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? வீடியோ கிளியரா இருக்குங்களா? ஓகே சார். ஸோ ஏற்கனவே சென்ற வாரம் வர முடியல, அதுக்கு சாரி. அதுக்கு முந்தைய வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்றத ஒரு ஷார்ட்டா பார்த்துட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்ன்ற போகலாம். முதல்ல ஆரம்பிக்கும் போது அறிவுதயம். ஏற்கனவே ஸ்கூல்லேயே எவ்வளோ அறிவு கற்றுக்கிட்டோம், அதை வச்சே இருக்கிற பிரச்சனையை தீர்க்க முடியல. இதில் என்னங்க புதுசாக ஒரு அறிவு அப்படின்ற போது தான் ஸ்கூலில் படித்ததெல்லாம் மற்றவங்களை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு. நாம் இந்த அறிவுதயம்ல கற்றுக்கக்கூடியது நம்மளை பற்றியும் நாம இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத பற்றியும் கற்றுக்கிறது தான் இந்த அறிவுதயம் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அதை தான் நாம் வெறுமனே தத்துவமாக பேசாமல் இல்லை ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னு பேசாம ஒவ்வொரு விஷயத்தையும் அறிவியல் பூர்வமாகவும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து ஒரு தெளிவா நம்ம பார்க்க போறோம். அததான் இத்தனை நாள் நிறைய விஷயம் கத்துக்கிட்டோம், ஆனா அதுல எவ்வளவு விஷயத்துல தெளிவு அடைஞ்சிருக்கும் அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதைத்தான் நாம இந்த வகுப்புல ஒவ்வொன்றா அடுத்தடுத்த செஷன்ல நாம பார்க்க போறோம். ஸோ அதுல இன்றைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நாம நிம்மதியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா செய்யணும்னாலே கஷ்டமா இருக்கு எல்லாருக்கும். அட்லீஸ்ட் தெரிஞ்சாது வச்சுக்குவோம், செய்ய முடிஞ்சா அப்படி கொஞ்சம் செஞ்சு நம்ம கொஞ்சம் நிம்மதியாயிக்குவோம். ஸோ அதுக்கு என்ன நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இன்னைக்கு செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அறிவுதயம் அப்படிங்கிறத டீட்டெயிலா உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைச்சேன். இதுதான், அதாவது இந்த படத்தை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும், கீழே இருக்கிறது வீட்டில் இருக்கிற மாதிரி சோஃபா, பெட்டு, லேப்டாப், கம்ப்யூட்டர் இதெல்லாம் இருக்கு. அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரபஞ்சம், கோள்கள், இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இந்த மாதிரி கீழே இருக்கிற இந்த குடும்ப வாழ்க்கை, இந்த அறிவியல் பூர்வமான விஷயங்கள், போக வாழ்க்கை, இதையும் மேல இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், யோக வாழ்க்கை, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அறிவியல் சம்பந்தப்பட்ட ரெண்டையும் ஒன்னா இணைக்கக்கூடியது, கலந்து உங்களுக்கு தெளிவா கொடுக்கக்கூடியதான் இந்த அறிவுதயம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இதுல இந்த அறிவுதயம்லே ஒரு முக்கியமான விஷயம் உள்ள மறைஞ்சிருக்கு, அதை நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். சிலருக்கு பார்க்கும்போது புரியும். இதுக்குள்ள ஓம் அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரம், பிரணவ மந்திரத்துக்குள்ள அனைத்துமே அடக்கம்னு சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய முக்கியமான 3 எழுத்துக்கள், அந்த ஆ, உ, இம் அப்படின்ற 3மே இதுக்குள்ள அடக்கம். அப்ப நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயம் மொத்தமே இதுக்குள்ள நாம அடக்கி சொல்லிடலாம் அப்படின்றதுதான் இதற்கான அர்த்தம். அடுத்ததா இந்த போட்டிருக்கிற வட்டம் அப்படின்றது பிறவி சுழற்சி.
நாம இந்த பிறவியில பிறந்து பிறந்து சுழன்றுகிட்டே இருக்கோம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்ற மாதிரி அதுவும் மேல கீழே நின்னும் போய்கிட்டே தான் இருக்கு. அதை பத்தியும் தெளிவா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். ஸோ அதை சிம்பிளா நம்ம சொல்லணும்னா தன்னை அறிந்து செயல்படுதல். நம்மளை பத்தி நமக்குள்ள என்ன நடக்குது, என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செயல்படக்கூடியதான் இந்த அறிவுதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். இன்னும் இதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. நாம் அதை பத்தி சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு சொன்னோம், நிம்மதியா இருக்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, முதல்ல நம்ம நிம்மதியா இல்லாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னு பார்க்கணும். ஒருத்தர் நிம்மதியா இல்லாம இருக்க என்னெல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா, கோபம் வருது, ஸ்ட்ரெஸ் ஆயிடுது, பயம் வருது, வருத்தம் வருது, டென்ஷன் ஆயிடுது. நல்லா தாங்க இருந்தேன் நானு, இதை பாருங்க இப்ப கூட எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு நல்லா தான் போவேன், ஜாலியா தான் இருப்பேன், திடீர்னு வந்து என்னை கோவப்படுத்திடுறாங்க, திடீர்னு ஒரு டென்ஷன் ஆக்கிடுறாங்க, ஏதாவது சொல்லி என்னை வருத்தப்பட வச்சிடுறாங்க, அதனாலதான் நம்மளுடைய நிம்மதி வந்து போயிருது அப்படின்றதா உண்மை. அப்போ நாம நல்லா தான் இருக்கோம். ஒண்ணு நமக்கு பிடிக்காத விஷயம் வேற யாரோ செய்யும் போதோ அல்லது பிடிக்காத விஷயத்த நாம பார்க்கும் போதோ அதுல இருந்து நாம விலகி வந்துடுறோம். இப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அவங்களுக்கு பிடிக்காத விஷயம்ன்றது நடந்துட்டு தான் இருக்கு. அதாவது வயல்ல பாத்தீங்கன்னா இந்த கலைன்னு சொல்லுவாங்கல்ல, கலை, அப்படி களை இல்லாத வயலும் இல்ல, கவலை இல்லாத மனுஷனும் இல்லை அப்படின்ற லெவலுக்கு தான் இன்றைய வாழ்க்கை, இன்றைய சூழ்நிலை அப்படின்றது இருக்கு. அந்த கவலை வரதுக்கு காரணம் என்ன? அந்த கவலை வரதுக்கு காரணம் என்ன? ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயுமே அந்த பிரச்சனை, அந்த கஷ்டம் இதெல்லாம் வரதுக்கு காரணம் என்ன? அதாவது அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னா நிம்மதியா தான் இருக்கிறோம், திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருது, இல்ல ஒரு கஷ்டம் வந்துருது, ஒரு சோகம் வந்துருது, அதை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் நாம நிம்மதியா வந்துட முடியும். ஆனா அதை சமாளிக்க முடியல, அதை தீர்க்க முடியல, சரி செய்ய முடியல அப்படின்னா நாம எப்பவுமே வருத்தப்பட்டு இருக்க வேண்டிய விஷயமா ஆயிடும். இது தெளிவா புரியுதுங்களா? எப்பவுமே நிம்மதியா ஜாலியா தான் இருக்கும், திடீர்னு ஒரு சில பிரச்சனைகள் வந்துடும், அதை சமாளிக்க முடியாம அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருப்போம், அதை சமாளிச்சு முடிச்சுட்டா மறுபடியும் நிம்மதியாயிருவோம். அப்போ எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ, கஷ்டமான சூழ்நிலை வருதோ, அதை நம்ம சமாளிக்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு நாம ஆட்டோமேட்டிக்கா வந்துருவோம். சோ இதுலதான் நாம அந்த பிரச்சனை ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அப்படின்னா என்ன, அதை எப்படி நாம சமாளிக்கிறது, அதுக்கு நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத இப்ப அடுத்துதான் பார்ப்போம். பிரச்சனையில ரெண்டு இருக்குங்க. ஒண்ணு சின்ன பிரச்சனை, இன்னொன்னு பெரிய பிரச்சனை. ஒண்ணு சின்ன பிரச்சனை, இன்னொன்னு பெரிய பிரச்சனை. அது என்னங்க அப்படின்னு கேட்டா, இப்ப எல்லாரும் போன் யூஸ் பண்றீங்க, அந்த போனு திடீர்னு யாரோ ஒருத்தர் கீழே போட்டு டெம்பர் கிளாஸ் அந்த மேல ஒட்டி இருக்காங்க இல்லைங்களா போனுக்கு மேல, அது லைட்டா ஒரு மாதிரி ஸ்கிராச் ஆயிடுச்சு, இல்லை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை கொடுத்து மாத்திடுவீங்க. அது ஈஸி, கொடுத்தா ஒரு 100 ரூபா கொடுத்தா 150 ரூபா கொடுத்தா அந்த டெம்பர் கிளாஸ் மாத்தி கொடுத்துருவாங்க. இது சின்ன பிரச்சனை. இதுவே ஒரு நபர் போனை எடுத்துட்டு போயிட்டு எங்கேயோ போட்டாரு, போனே பிரச்சனை ஆயிடுச்சு, போனே ரிப்பேர் ஆயிடுச்சு, புதுசா ஒரு போன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 8000 10,000 15,000 அவங்க லெவலை பொறுத்து 50,000 1 லட்சம் வரைக்கும் போகும். அது பெரிய பிரச்சனைங்களா? இது சின்னது. போன்ல ஒரு ஸ்கிராட்ச் தான் விழுந்து அதை மாத்துறது சின்னது, போனே போயிருச்சு அப்படின்னா அதை மாத்துறது பெரிய பிரச்சனை. இதே போலதான் ஒரு பைக் இருக்குது அப்படின்னு சொன்னா அந்த வண்டியில ஏதோ ஒன்று உடஞ்சிருச்சு, ஏதோ ஒரு பார்ட்ஸ் உடஞ்சிருச்சு, அந்த பார்ட்ஸை மாத்தணும் அப்படின்னு சொல்லும்போது பரவாயில்ல ஒரு பார்ட்ஸ் தானே மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியில இருக்கிற ஒரு பார்ட்ஸ் மாத்திடுவீங்க. இது சின்ன பிரச்சனை. இதே வண்டியே போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, வண்டியை கொடுத்துட்டு புதுசா ஒரு வண்டியை வாங்கணும் அப்படின்றது பெரிய பிரச்சனை. ஆமாங்களா? அப்ப சின்ன பிரச்சனைக்கும் பெரிய பிரச்சனைக்கும் வித்தியாசம் புரியுது எல்லாருக்கும்? புரிஞ்சா எஸ் அப்படின்னு போடுங்க, புரியல அப்படின்னா நோ அப்படின்னு போடுங்க. ஏன்னா நான் பாட்டுன்னு உட்காந்து இங்க பேசிட்டு நீங்க பாட்டுன்னு கடைசியில ஒண்ணுமே புரியாம போயிட்டு அதனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை.
அது புரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றா போக முடியும். எஸ், 2 பேருக்கு 3 பேருக்கு புரிஞ்சிருக்கு, நல்லது. 4 பேர். ஓகே, ஒவ்வொருத்தரா புரியுதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டா, பிரச்சனையில சின்னது பெருசு அப்படின்லாம் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன சார் இப்பதான் சொன்னீங்க பிரச்சனையில சின்னது பெருசுன்னு தெளிவா புரியுற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு பிரச்சனையில சின்னதும் இல்ல பெருசும் இல்லைன்னு சொல்றீங்களே அப்படின்னு தோணும். அதாவது ஒருத்தருக்கு போனோட அந்த டெம்பர் கிளாஸ் லைட்டா ஏதோ உடஞ்சிருச்சுன்னா அதை மாத்துறது சிம்பிளா இருக்கும். நாம போனை மாத்துறதே பெரிய விஷயம் நினைச்சோம் இல்லைங்களா, அதை சில பேர் சிம்பிளா மாத்திட்டு போவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆமா தானே? உங்களுக்கு போன்ல இருக்கிற ஒரு ஸ்கிராட்ச் கார்டை மாத்துறது ஈஸி அப்படின்ற மாதிரி சிலருக்கு போனையே மாத்துறது ரொம்ப ஈஸி, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அடுத்ததா, வண்டியில ஏதாவது ஒரு பார்ட்ஸ் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அதை மாத்துறது பலருக்கும் ஈஸி. சில பேருக்கு வண்டியை மாத்துறதே ஈஸி, பெரிய விஷயமே கிடையாது, தூக்கி போட்டு வேற வண்டி வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ பிரச்சனையில சின்னது பெருசு அப்படின்லாம் கிடையாது. என்னதான் விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த பிரச்சனைய சமாளிக்கிற நபர் இருக்காரு பாருங்க, அவரை பொறுத்து அது சின்னதாவும் பெருசாவும் இருக்கும். பிரச்சனையை சமாளிக்கிற நபரை பொறுத்து அந்த பிரச்சனை சின்னதாவும் பெருசாவும் தெரியும். இப்ப நாம எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பிரச்சனை சின்னதா பெருசான்னு தெரிஞ்சுக்கிறத விட எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி எப்படி வளர்த்துக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் முக்கியம். எஸ் ஆர் நோ? எந்த விதமான பிரச்சனை நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அதை சமாளிக்கிற அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி நம்ம வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துக்கிட்டா அது சின்னதா இருந்தா என்ன, பெருசா இருந்தா என்ன, அதை விட பெருசா இருந்தா என்ன, அதெல்லாம் ஈஸியா சமாளிக்கிற அளவுக்கு நமக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் உடம்புல வலிமையும் இருக்கும். சோ அந்த கெப்பாசிட்டி எப்படி நாம இன்க்ரீஸ் பண்றது? எல்லாம் கோயிலுக்கு போனாங்கன்னா பாப்பீங்க, ஐயோ போனா ஒரே புலம்பலுங்க. நிறைய பேர் போனா ஒரே புலம்பல். உள்ள போனா எனக்கு இதை கொடு அதை கொடு அதை கொடு இதை கொடு அதை கொடு இதை கொடுன்னு கடைசியில பாத்தீங்கன்னா இவங்க கேட்கிற கேள்வியில சாமி எந்திரிச்சு ஓடிடுவார் போல இருக்கு. அந்த அளவுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அந்த அளவுக்கு அங்க போய் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு இதை கொடுத்துட்டு அதை கொடுத்துட்டு வருத்தப்படுறதை விட என்னைக்காவது போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு என்ன பிரச்சனை வேணா வரட்டும், அதை சமாளிக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தைரியத்தை கொடு, எனக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடு, எனக்கு ஒரு வலிமையை கொடு அப்படின்னு கேட்கிற நபர்ல பார்த்திருக்கீங்களா? ஒண்ணுத்துக்குமே உதவாத ஒரு சப்பையா இருக்க ஒரு பிரச்சனை, ஒண்ணுத்துக்கும் உதவாது. அதையெல்லாம் போயிட்டு அங்க போயிட்டு ஐயோ முடியல ஐயோ முடியல. இதுதான் பொதுவா எல்லாருக்கும் இருக்கிறது. அதெல்லாம் இன்னையோடு தூக்கி ஓர வச்சிருங்க. இன்றையிலிருந்து நேத்து வரைக்கும் நாம வேற, இன்னிலிருந்து நாம வேற. நேத்து வரைக்கும் நம்ம வேற, இன்றையிலிருந்து நாம வேற அப்படின்றத தெளிவா புரிஞ்சுங்க. சோ இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கறத, பிரச்சனைனா என்ன, அதை எப்படி நம்மளுடைய கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றதுதான் முக்கியம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சோ அடுத்ததா, இந்த கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்றீங்களே, அது எப்படிங்க பண்றது அப்படின்னு கேட்டா, நாம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல அடுத்து இருக்கட்டும், முதல்ல நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? முதல்ல நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம கிட்ட இருக்கிறதே இங்க எவ்வளவு இருக்குன்னு தெரியல. அதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு பிரச்சனை. அதுல இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி, அதுலயும் ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல நடக்கிற எல்லா வேலையுமே சரி, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது நம்மளுடைய எந்த ஒரு உறுப்பு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் எல்லாத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு. நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய கிளாஸுக்கெல்லாம் போயிருப்பீங்க. சோ எந்த உறுப்பு அது எங்கயா இருக்கு, அது என்னையா அது அப்படிங்கிறத சொல்லணும்.
பிரெயின். ஓகே. மனசு. சூப்பர். மனசு, மூளை. மனசு. சோ மூளை, மனசு. மூளையா மனசா, மூளையா மனசா அப்படின்ற மாதிரி சிலர் மூளைன்னு போடுறீங்க, சிலர் மனசுன்னு போடுறீங்க. ரெண்டுத்தையும் போடுவோம், எது சரின்னு அவரே கடைசியா சொல்லிடுவாரு அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி போட்டுட்டு இருக்கீங்க. சரி, ஓகே, நல்ல விஷயம். அட்லீஸ்ட் இந்த ரெண்டு பதிலா சொன்னீங்களே, கை கால் அது மாதிரிலாம் சொல்லாம மூளை மனசுன்னு அட்லீஸ்ட் ஒரு நல்ல தெளிவான பதில சொன்னதுக்கு உங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ இதுல ரெண்டுமே முக்கியம், மனமும் முக்கியம், மூளையும் முக்கியம். அதுல நாம மூளை, பிரெயின், அதை பத்தி தான் இப்ப கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க போறோம். சரிங்க. இந்த ரெண்டு, அதாவது என்னன்னா, இப்போ எல்லாரும் வந்து உங்களுடைய வலது கை இப்படி எடுத்துங்க, வலது கையை தூக்குங்க. உங்களை ஒரு அடி இப்படி அடிங்க, கொஞ்சம் வலிக்கிற மாதிரி அடிங்க, உங்களை அடிச்சுக்குங்க. வலிக்குதா? வலிக்குதா? அடிச்சா வலிக்குது, வலிக்கும், வலிக்கும். அது என்ன வலிக்குதா? வலிக்கும், அடிச்சா வலிக்கும், அதான் உண்மை. நம்மளுடைய கையை நாம அடிச்சோம்னா வலிக்கும், கிள்ளணும்னா வலிக்கும். ஆனா நம்மளுடைய மூளை இருக்கு பாருங்க, பிரெயின், அதை சர்ஜரி பண்ணும்போது எடுத்து வெளியே வச்சாங்கன்னா நீங்க அழுத்தினாலும் வலிக்காது, அடிச்சாலும் வலிக்காது, கிள்ளுனாலும் வலிக்காது. இதுதான் மூளை. நமக்கு வலிக்கும், அதாவது உடம்புல இருக்கிற எல்லா வலியையும் உணரக்கூடியது மூளை. ஆனா அதுக்கு அதோட வலியை உணர முடியாது. புரியுதுங்களா? உடம்புல எல்லா வலியும் எங்க அடிபட்டாலும் அதன் உடனே அது வலிக்குது, வலின்னு சொல்லிட்டு உணரக்கூடியது மூளை. ஆனா அந்த மூளைய அடிச்சாலும் கிள்னாலும் அதுக்கு வலி தெரியாது. இதுதான் நம்மளுடைய டிசைன், நம்மளுடைய உடம்புடைய படைப்பு. இதுதான் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய அற்புதம், ஒரு படைப்பு. ஏன் அப்படின்னு கேட்டா, நம்ம இந்த நீங்க சாப்பிடும்போது, சிலர் வந்து நான்வெஜ் சாப்பிடும்போது இந்த சிக்கன் மட்டன் அதெல்லாம் சாப்பிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா பீசஸ் இருக்கும், அதாவது அதுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி அது கட்டி கெட்டியா இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய கை கால்கள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி பீஸ் மாதிரி அது இருக்கும். ஆனா நம்மளுடைய மூளை இருக்கு பாருங்க, மூளைக்குள்ள அந்த மாதிரி இருக்காது. மூளையில வேற சில விஷயங்கள் இருக்கும், அதுக்கு பேரு நியூரான்கள்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்படிதாங்க இருக்கும் நம்மளுடைய மூளை. இந்த பாருங்க, இதுதான் நம்மளுடைய மூளை. இந்த மூளையில இந்த மாதிரிதான் நியூரான்கள் இருக்கும். முழுக்க முழுக்க நம்மளுடைய மூளை முழுக்க இந்த மாதிரி நியூரான்கள் தான் இருக்கும். சோ இது இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். இப்ப அடுத்ததா, எவ்வளவு நியூரான்ஸ் உங்களுடைய மூளையில் இருக்கு? நிறைய படிச்சிருப்பீங்க மூளை பத்தி. அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த ஒரு நியூரான், அதாவது ஒரே ஒரு நியூரான் அது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம நியூரான் பார்த்தோம். நம்ம உடம்பு கை காலெல்லாம் உருவான ஒரு விஷயம் வேற, தசைன்னு சொல்லுவாங்க, மசில்ஸ். இந்த மசில்ஸ் மூலமா ஆனதுதான் நம்மளுடைய உடம்பு முழுக்க. ஆனா நம்மளுடைய மூளை எதனால் ஆனது? நியூரான்களால் ஆனது. இதெல்லாம் நம்ம எதுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம்? எதுக்கு நம்ம உடம்பு மசிலால் ஆனது, மூளை நியூரானால் ஆனது, இதெல்லாம் எதுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்பதான் பார்த்தோம், பிரச்சனையில சின்னது பெருசுலாம் கிடையாது. அதை சமாளிக்கிறவரை பொறுத்து சின்னதாகவும் பெருசாகவும் தெரியும். கெப்பாசிட்டி, நம்மளுடைய கெப்பாசிட்டி அதிகமாக்கிக்கிட்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ஈஸியா நம்மளால சமாளிக்க முடியும். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கெப்பாசிட்டி எதுனா நம்மளுடைய மூளை. அந்த மூளையோட கெப்பாசிட்டியை பத்தி நாம புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த சில விஷயத்தையும் கொஞ்சம் சயின்டிபிக்கா புரிஞ்சுக்கிறோம்.
ஸோ இந்த நியூரான் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு நியூரான்ல, நல்லா புரிஞ்சுக்கங்க, தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய நூலகம், லைப்ரரியில எவ்வளவு புக்ஸ் இருக்குமோ அதுல இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனையும் எடுத்து ஒரே ஒரு நியூரான்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அதாவது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய லைப்ரரி, கோடி கணக்குல புக் இருக்குன்னு வைங்களேன், அத்தனை புக்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், தகவல் எல்லாத்தையுமே எடுத்து ஒரே ஒரு நியூரான்ல சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்போ ஒரு நியூரானுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு புரிஞ்சுக்குங்க. இப்போ நம்மளுடைய மூளையில மொத்தமா எத்தனை நியூரான்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. எத்தனை இருக்குது? நம்பர்ஸ். எத்தனை நியூரான் இருக்கும்? பொதுவா எத்தனை இருக்கும்? அட்லீஸ்ட் நீங்க ஏதாவது கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு நியூரான் கெப்பாசிட்டியே எவ்வளவுன்னு சொல்லிட்டேன். எவ்வளவு இருக்கலாம்? இவ்வளவு இருக்கு, ஒரு 10 இருக்கும், ஒரு 100 இருக்கும், ஒரு 1000 இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு சொல்லணும்னு தோணுது நீங்க தாராளமா சொல்லலாம். 12ன்னு ஒரு சார் சொல்லியிருக்காரு. நல்லது சார், சூப்பர். அதாவது நீங்க சரியோ தவறோ முதல்ல சொல்லிடணும். ஏன்னா அப்பதான் நமக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலன்னு சொல்லிட்டு நாம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு விஷயத்த கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா முதல் விஷயம் என்னன்னா, தெரியலன்னு ஒத்துக்கணும். ஒரு நபர் கத்துக்கணும் அப்படின்னா தெரியலன்னு ஒத்துக்கணும். இல்ல 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 எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா அடுத்தவங்க சொல்றது காதுல விழாது, காதுல கேட்காது. அதான் உண்மை. சோ பொதுவா எத்தனை இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே, ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நம்பர் சொல்றீங்க. கோடான கோடி, டோன்ட் நோ, கோடி கணக்கில், ஓகே பரவாயில்ல. அதாவது ஒரு நபருடைய மூளையில எத்தனை நியூரான் இருக்கு அப்படின்னா அதையே ரீசர்ச்சோட காட்டிடுறேன். ரிசர்ச் பேப்பர் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த ரிசர்ச் பேப்பர். how many neurons are in the brain பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 100 பில்லியன் நியூரான்ஸ் in the human brain. 100 பில்லியன் அப்படின்னா 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது. இப்படிதாங்க இருக்கும் நியூரான். உங்க மூளைக்கு உள்ள இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி வேறு மாதிரி அது ஒவ்வொன்னா வளர்ந்து போயிருக்கும். அது இன்னொன்னோட கனெக்ட் ஆயிருக்கும். இந்த மாதிரிதான் ஒவ்வொருத்தருடைய மூளையிலுமே நியூரான்கள் இருக்குது. சோ இப்போ புரிஞ்சிருக்கும் எத்தனை இருக்கு? 1000 கோடியா அப்படின்னு கேட்டா 10,000 கோடி அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய மூளையிலையும் 10,000 கோடி நியூரான்கள் இருக்குது. ஒரு நியூரானோட கெப்பாசிட்டி என்ன நான் சொல்லிட்டேன். கோடி கணக்குல இருக்கிற புக்ஸ், அதுல இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனையும் ஒரே ஒரு நியூரான்ல சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். அப்போ 10,000 கோடி நியூரான் இருக்குன்னா உங்க மூளைக்குள்ள, இந்த தலை இதுக்குள்ள இருக்கிற மூளைக்குள்ள 10,000 கோடி நூலகங்கள், லைப்ரரி இருக்குது. அங்க எவ்வளவு இன்ஃபர்மேஷன் சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் நம்மளால நமக்குள்ள சேவ் பண்ண முடியும். இப்போ சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனை கெப்பாசிட்டியை பொறுத்து மாறும் அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்க கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு புரியுதா? உங்க கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு புரியுதா? எஸ் ஆர் நோ? உங்களுக்குள்ள எத்தனை இருக்கு? 10,000 கோடி நூலகங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உங்களுடைய மூளையில இருக்குது. இப்போ உங்களுடைய கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு புரியுதுங்களா? சிலருக்கு ஆச்சரியமா இருக்கும், என்னது இவ்வளவு இருக்கா? சரி, இவ்வளவு இருக்குது, அப்புறம் ஏன் இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ஞாபகம் கூட வர மாட்டேங்குது? ஒரு சாவி எங்க வச்சு ஞாபகம் வர மாட்டேங்குது, யாரோ ஒருத்தர் திட்டினா உடனே வருத்தம் ஆயிடுறோம், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தீர்க்கறதுக்கு என்னென்னமோ பண்ண வேண்டியதா இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். எல்லாருக்கும் சந்தேகம் இருக்கும். சோ அதுக்கு நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இருக்குதுங்க 10,000 கோடி நூலகங்கள் இருக்குதுங்க. ஆனா அது எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நாம வேலை செய்ய வைக்கணும் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைங்களா? ஒருத்தர் வீட்டுல 10,000 பைக் இருக்குன்னு வச்சுக்கோமே, 10,000 வண்டி வச்சிருக்காரு, ஆனா அவருக்கு வண்டியே ஓட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்க. 10,000 வண்டி இருந்து என்ன பிரயோஜனம்?
அப்படின்லாம் எப்படி அதை ஓட்டுறதுன்னு தெரியாம இருந்தா அத்தனை வண்டி வச்சுன்னு என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி 10,000 கோடி நியூரான்கள் நமக்கு இருக்கு. அது எப்படி சரியா வேலை செய்ய வைக்கிறது? அது ஒழுங்கா வேலை செய்யாம இருக்கிறதுக்கு நாம என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது முதல்ல தெரியணும். வண்டியில பெட்ரோல் ஊத்துனா ஓடும், அதுக்கு பதில் வாட்டர் இருக்குல்ல, தண்ணியை கொண்டு போய் ஊத்துனா ஓடுமா? ஓடாது. அந்த மாதிரிதான் அப்ப இந்த மூளை, இந்த 10,000 கோடி நியூரான்கள் வேலை செய்ய வைக்கணும்னா கரெக்டா வேலை செய்ய வைக்கணும். நம்மளுடைய கெப்பாசிட்டி இன்னும் அதிகமாக்கணும். எந்த மாதிரியான பிரச்சனை வந்தாலும் அதை அப்படியே தைரியமா தில்லா நின்று சமாளிக்கணும் அப்படின்னா அதுக்கு நாம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும், முக்கியமா என்னெல்லாம் செய்யக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்றத விட என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கே பெரிய லிஸ்ட் போட வேண்டியதா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம், அதாவது நம்மளுடைய அப்பா அம்மா பாட்டி அவங்க காலத்திலலாம் பாத்தீங்கன்னா செய்யற பல விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்கும். அது உடம்புக்கும் சரி, மனசுக்கும் சரி, மனுஷனுக்கும் சரி, இந்த பூமிக்கும் சரி, எல்லாருக்குமே நல்ல விஷயமா நிறைய விஷயம் செய்வாங்க. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம செய்யறது ஏதாவது நல்லது இருக்குதான்னு தேடி பார்க்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் கொஞ்சம் தவறான, கொஞ்சம் இல்ல ரொம்பவே தவறான விஷயமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது நாம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து, போட்டுக்கிற ட்ரெஸ்ல இருந்து, பேசுற போன்ல இருந்து, ஒவ்வொரு விஷயமும் ஒண்ணு நம்ம மனசுக்கும், உடம்புக்கும், மனுஷனுக்கும், நம்மளை சுத்தி இருக்குல்ல மிருகங்கள், பறவைகள், இந்த பூமின்னு சொல்லிட்டு இதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வர மாதிரியான விஷயங்களாவே இருக்குது. அந்த மாதிரிதான் இருக்குது. அப்போ இந்த மூளை, அதுக்கு நாம வேலை கொடுக்கணும் அப்படிங்கிறத விட அது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். ரொம்ப எல்லாம் நான் எப்பவுமே ரொம்ப டீட்டெயிலா அப்படியே உங்களுக்கு பெருசா அப்படிலாம் சொல்ல மாட்டேன். சிம்பிளா சொல்ல போறேன். ஸோ அதை ஒரு சஸ்பென்ஸோட அடுத்த வாரம் சொல்றேன். அதாவது இந்த சீரியல்லாம் வரும் இல்லைங்களா, தொடரும் ஒரு முக்கியமான கான்செப்ட் வரும், திடீர்னு தொடரும் அப்படின்னு போட்டுருவாங்க. ஆனா அதுக்கே போட்டு இழுன்னு இழுத்துருவாங்க. நம்ம அந்த அளவுக்கு இழுக்கல. ஸோ அடுத்த வாரம் அந்த மூளை சரியா வேலை செய்யாததுக்கு என்னெல்லாம் காரணம் அப்படின்னா, முக்கியமான ஒரு காரணம் தான், நிறைய எல்லாம் இல்ல, முக்கியமான ஒரே ஒரு காரணம். உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நபரும் சில படத்துல, சந்திரமுகி படத்துல சொல்லுவார், முருகேசா ஒவ்வொருத்தருக்கும் 1000 பிரச்சனை, இது உனக்கு 1001வது பிரச்சனைடான்னு சொல்லிட்டு பூவை தூக்கி அவங்க ஒய்ஃப் மேலே போட்டு போயிடுவார். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பல 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் முக்கியமான ஒன்னே ஒண்ணுதான். அந்த ஒண்ணு என்ன, அதை எப்படி நாம சரி செய்யறது, அதை சரி செய்யறதுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் செஷன்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நாம முக்கியமா என்ன பார்த்தோம் அப்படின்னா, அறிவுதயம் அப்படின்னா எதையோ பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்படி நான் அப்படி அப்படிலாம் சொல்றதை விட, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளை சுத்தி இருக்கிற நபர்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டு, நமக்கும் பிரச்சனை இல்லாம அவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்காம நாமளும் சந்தோஷமா அவங்களும் சந்தோஷமா வாழறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்க முக்கியமான அறிவை கொடுக்கறது தான் இந்த அறிவுதயம். அடுத்ததா பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அதுல சின்னது பெருசு. நிம்மதியா தாங்க இருக்கேன், நானும் நல்லா தாங்க இருக்கேன், ஆனா ஏதாவது ஒண்ணு சொல்லி ஒரு திட்டிட்டு இல்ல ஒரு விஷயத்த தப்பா சொல்லிட்டு குறை சொல்லிட்டு என்ன டென்ஷன் ஆக்கி விட்டு அவங்க ஜாலியாயிடுறாங்க அப்படின்ற மாதிரி நாம சந்தோஷமா நிம்மதியா தான் இருக்கோம். அந்த இடையில வரக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சமாளிக்க கத்துக்கிட்டோம்னா எப்பவுமே சந்தோஷமா நாம இருக்கலாம். அதுல முக்கியமான விஷயம் தான் பிரச்சனை. அந்த பிரச்சனையில சின்னது பெருசுன்னு 2 இருக்கு. நம்மளால உடனே சால்வ் பண்ண முடிஞ்சா சின்னது, ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு தான் சால்வ் பண்ற மாதிரி இருந்தா அது பெருசு. அதுலயும் முக்கியமா பார்த்தா சிலருக்குலாம் ஹஸ்பண்ட் கூட சின்ன சின்ன பிரச்சனை வரும், சிலருக்கு ஹஸ்பண்டே பிரச்சனையா இருக்கும். ஒய்ஃபு கூட பிரச்சனை வரும், சிலருக்கு ஒய்ஃபே பிரச்சனையா இருக்கும். சரி, அதெல்லாம் கொஞ்சம் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்னா, அதுக்குதான் நம்மளுடைய கெப்பாசிட்டியை மட்டும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற லெவலுக்கு நாம மாறிடுவோம். ஸோ அதுக்கு தான் நம்ம முக்கியமா நம்முடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்க்கும்போது தான் மூளை. நமக்கு தெரிஞ்ச ஒரு உறுப்பு, கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு உறுப்பு மூளை. கண்ணுக்கு தெரியாத, கண்ணால பார்க்க முடியாத சூட்சமானதான் மனசு. அதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம் கடைசியா. ஸோ அந்த மூளை, அதுல எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குன்னு பார்க்கும்போது தான் ஒரே ஒரு நியூரான் அதுக்குள்ள
கோடி கணக்குல இருக்கிற புக்குடைய இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நமக்குள்ள எத்தனை இருக்குன்னு பார்த்தா 1000 கோடியான்னு யோசிக்கும் போதே 10,000 கோடின்னு ஒரு ஷாக்கை கொடுக்கிற மாதிரி சயின்ஸ் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. சரி, இவ்வளோ இருக்குதே, இருந்து என்ன பிரயோஜனம்? அதை சமாளிக்க முடியலையே, அதை சரியா செஞ்சு கொண்டு போக முடியலையே. அப்போ இதை எப்படி நாம ஆக்டிவேட் பண்றது, இதை எப்படி ஒழுங்கா வேலை செய்ய வைக்கிறது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாம அடுத்த செஷன்ல நாம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முக்கியமா நான் சொல்ல வேண்டிய விஷயங்கள். ஸோ டீட்டெயிலா தெளிவா சொல்லிட்டேன். இதுல யாருக்காவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஒரு வாரத்துக்கு மூளைக்கு வேலை கொடுத்தீங்க, நன்றி. நல்லது. தேங்க்யூ சார். நான் 12 சொன்னது ஒரு மன்மந்திரங்கிறது நிறைய வருஷம். ஓகே சார். 12 மன்மந்திரம் கொண்டது. ஓகே ஓகே. நல்லதுங்க சார். சஸ்பென்ஸ் சூப்பர் சார். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு சஸ்பென்ஸை கொடுத்துருவோம். ஒவ்வொரு வாரம் முடியும் போது ஒரு சஸ்பென்ஸை கொடுத்துருவோம். நன்றி. இன்றைய நிகழ்வுல வந்து ஐயா வந்து நமக்கு சிறப்பான வகுப்படுத்தி சிறப்பித்து கொடுத்திருக்காங்க. இதுல சந்தேகங்கள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு சிந்திக்கக்கூடிய, அதாவது மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. யாருக்கும் வந்து எந்த அளவு நம்ம வந்து நம்மளை பற்றி தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சது கிடையாது. நமக்கு நாமே ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்துறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்து இன்னைக்கு நம்ம சிந்திக்க வச்சிருக்காங்க. அந்த சிந்தனைகள்ல சிந்திக்க தூண்டுகிற விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க இப்ப கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு தெளிவுபடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள்? எல்லாம் சிந்திக்க தோன்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால சந்தேகங்கள் வாய்ப்பு இல்லை. கொடுத்துட்டீங்க. அடுத்த வாரம் தான் உங்களுக்கு எல்லாருமே ஒரு கேள்விகள் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். சந்தோஷம். அடுத்த வாரமும் சிந்திக்க வச்சிடலாம் சார். இன்னும் சூப்பரா. வணக்கம் ஐயா. சார் சொல்லுங்க சார். வணக்கம். முக்கியமான ஒரு விஷயத்த வச்சிருக்கீங்க. நல்லதுங்க சார். கண்டிப்பா நிறைய பேர்த்துக்கு இது, அதாவது சிக்கல்ல மாட்டிக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு விடிவு காலமா அடுத்த வாரம் வரப்போகுது. கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தெரிஞ்சுக்கிட்டு கிணத்து தவளை மாதிரி அதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருச்சு, இதை வச்சே நாம வந்து அப்படின்னு ஒரு வட்டம் போட்டு இதுக்குள்ளேயே வாழணும்னு நினைப்பாங்க. ஆமா. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும் போது அதுக்குள்ள இருந்து வெளியே வரக்கூடிய சூழல் கண்டிப்பா அடுத்த வாரம் ஏற்படும் நினைக்கிறேன். நல்லா டிராபிக் கொடுத்துருக்கீங்கய்யா, ரொம்ப நன்றி. நல்லதுங்க. தேங்க்யூ தேங்க்யூ சார். நல்லது. வணக்கம். வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேட்கலாம். சந்தேகம் இருந்தால் உங்களுக்கு கேட்கலாம். அப்படி சந்தேகம் இல்லை, அட்லீஸ்ட் இது எப்படி புரிஞ்சது அப்படின்னா நீங்க சொல்லலாம். நீங்க அதை கமெண்ட்ல கூட சொல்லலாம். நல்லா புரிஞ்சுதா, தெளிவா புரிஞ்சுதா, உங்களுக்கு ஏதாவது தோணுதா, அது மாதிரி நீங்க ஏதாவது விஷயங்களும் சொல்லலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நல்லா புரிஞ்சது, தெளிவா புரிஞ்சது. சஸ்பென்ஸ் தான் வேணும் சார். சஸ்பென்ஸ் தான் வேண்டாம். அது ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அடுத்த வாரம் வரைக்கும் நான் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி. அடுத்த வாரம் வரைக்கும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணுன்றதுக்காக ஒரு சஸ்பென்ஸ். நல்ல ஞாபகம் இருக்கும் சார். லைஃப் லாங் ஞாபகம் இருக்கும். நல்ல விஷயம், நல்ல விஷயம். நன்றி ஐயா. நன்றி. மூளைய பத்தி இப்பதான் இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கான்றதே இன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது. நன்றி ஐயா. இன்னைக்காவது தெரிஞ்சது நமக்கெல்லாம். நல்லது நல்லது மேம், தெரிஞ்சுக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்க பேருக்கு தகுந்த மாதிரி சஸ்பென்ஸ் கொடுத்திருக்கீங்க நீங்க. தேங்க்யூ தேங்க்யூ மேம். நல்ல சிவம் ஐயாக்கு பேருக்கு தகுந்த மாதிரி அவரும் சொல்றாரு கரெக்டா. நல்ல விஷயம். நல்ல சிவம் ஐயா எல்லாத்தையும் நல்லா சொல்றாரு, நல்லா செய்யறாரு.
ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் நல்ல சிவம் ஐயா கிட்ட. பேன் போட்டுக்கலாமா நம்ம இது பண்ணும்போது எக்ஸசைஸ் ஐயா பண்ணும்போதுன்னு கேட்க போட்டுக்கலாங்கம்மா. போட்டுக்கலாம். தண்ணி போட்டுக்கலாம். தாகம் குடிக்கலாங்களா சார்? தண்ணி வந்து ஆசனங்கள் செய்யறதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நீங்க குடிச்சிட்டீங்கன்னா இடையில தண்ணி தாகம் இருக்காதுங்க. இருக்காது. ஓகே. ஆமா, முதல்லயே ட்ரையா தண்ணி குடிக்காம இருந்தோம்னா ஃபர்ஸ்டே ஆசனங்கள் செய்ய செய்ய எந்திரிச்ச உடனே ஆயில் பண்ணிட்டு தண்ணி குடிச்சிருவோம். இருந்தாலும் நம்ம செஞ்சு முடிச்ச உடனே குடிக்கலாங்களா? உடனே குடிக்க கூடாதுங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். டைம் எடுத்துக்கணும். ஓகே. எடுத்த உடனே குடிக்க கூடாது. அது நீங்க உங்களுக்கு பத்தலைன்னா தான் அர்த்தம். உங்களுக்கு தண்ணி தாகம் இருக்குதுனாலே நீங்க குடிச்ச தண்ணி உங்களுக்கு தேவை கம்மியா இருக்கு. கொஞ்சம் அதுக்கு முன்னாடியே தண்ணி இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி குடிச்சிட்டு மறுபடியும் இன்னொரு வாட்டி குடிங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு. ஆமா ஆமாங்க. ஓகே. நீங்க பாடியை மேல தூக்கி இது வரைக்கும் பண்றீங்களா? அது பண்ண முடியல சார் என்னால. அதுக்கு தான் அந்த சுவர்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா செவத்துல வச்சு தனியா பண்ண முடியல. செவத்துல வச்சு பண்ணிடுறோம். அப்படியே பண்ணுங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்ச நாளா பண்ணிடலாங்க. ஓகே, தேங்க்யூ. நன்றிங்க. நன்றிங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இவ்வளவு தகவல் எல்லாம் இருக்குங்கிறது இப்பதான் நீங்க வந்த பிறகுதான் இதுல புரியுது. நிறைய தகவலை காலச்சக்கரம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு கொடுக்குற பெரிய தகவல் அது மூளை. காலச்சக்கரத்துக்கு தெரியும் எல்லாரோட மூளையும் தான் வேலை செய்ய வைக்கிறதுக்காக தான் காலச்சக்கரம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கான நல்ல ஒரு பயனை நீங்க இன்னைக்கு சொல்லிருக்கீங்க ஐயா. வாழ்த்துக்கள். மீண்டும் நிறைய அடுத்த வாரம் சீக்கிரமா வாங்க. நன்றிங்க. வாழ்த்துக்கள். எல்லா ஆசான்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்கய்யா. சிறப்பு. நம்ம வச்சுக்கலாம். இன்றைய நிகழ்வுல நமக்கு பாத்தீங்கன்னா சிறப்பான ஒரு நிகழ்வு. காலச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்டு 780 நாட்களை தாண்டி சிறப்பாக நடந்து கொண்டிருந்தாலும் அந்த நமக்கு எந்த அளவுக்கு மூளை இதுவரைக்கும் யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி நாமளே சிந்திக்கக்கூடிய ஒரு செயல்முறை இன்னைக்கு அந்த ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வை ஆட்டம்ஸ் உதய ஐயா நமக்கு சிறப்பா தூண்டியிருக்காங்க. இவ்வளவு நாட்கள் நம்ம எந்த அளவுக்கு நம்ம இருந்தோம், அதாவது இனிமேல் இல்லாவற்றையும் நம்ம எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய நம்ம பழக்க வழக்கத்தை நம்மளுடைய மூளையோட அளவை நம்ம எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி நமக்கு ஒரு சிறப்பான வகுப்படுகிறதுக்கு தன்னிலை அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதை பற்றி இனிவரும் காலங்களில் மற்றவர்களையே நம்ம பேஸ் பண்ணாம இன்னொன்னு பாத்தீங்கன்னா பழங்காலத்துல நம்ம ஐயா சொன்ன மாதிரி எல்லா வாழ்க்கை முறையும் நம்மளை சார்ந்தே இருந்தது. வாழ்க்கை முறையா இருக்கட்டும், மற்ற எந்த விஷயங்களா இருக்கட்டும், நம்மளை சார்ந்தே இருந்தது. இன்று நம்ம எல்லாத்தையும் தூரம் ஒதுக்கிட்டு நம்ம ஒரு பக்கத்துல போயிட்டு இருக்கக்குள்ள நம்ம எப்படி நம்ம அந்த பழமையை நம்ம சேர முடியும், அதோட ஒன்றி எப்படி வாழ முடியும், அதோட சேர்ந்து நம்ம வாழ்க்கை முறையை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அதாவது எளிய முறைகள் நம்ம கையில இருக்குது. அதை விட்டுட்டு நம்ம எங்கேயோ தேடி அலைய வேண்டாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு விடை கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஐயா வந்திருக்காங்க. காலச்சக்கரத்துல நமக்கு பெரிய ஒரு கிஃப்ட். ஐயா எப்படி சொன்னாக்கா, இது வரைக்கும் எவ்வளவு பெரிய ஆசான்கள்லாம் நிறைய நமக்கு பயிற்சி கொடுக்குறாங்க, வகுப்பு எடுக்கிறாங்க. எல்லாமே நமக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்வா தான் இருந்துட்டு இருக்கு காலச்சக்கரத்தை பொறுத்த வரைக்கும். இப்ப நமக்கு காங்கேயம் காளியப்பன் ஐயா சொன்னது கூட அந்த காலச்சக்கரம் ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லக்குள்ள சில சப்ஜெக்ட் நம்மள்ட்ட இருந்துச்சு. அந்த சப்ஜெக்ட் தான் இன்னைக்கு ஆட்டம்ஸ் உதயா மூலியமா நமக்கு இந்த உள்ளார வந்திருக்குது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக. ஏன்னா அது மாதிரி போன திங்கட்கிழமையில இருந்து நமக்கு விண்ணியலும் வாழ்வியலும் ரவிச்சந்திரனை எடுத்துட்டு இருக்காங்க. அதாவது ஒரு யூனிவர்சிட்டினா எல்லா சப்ஜெக்டும் இருந்தாதான் அது முழுமையடைய முடியும். அந்த அளவுக்கு இன்றைய வகுப்பு நமக்கு அந்த அறிவுதயம் என்ற ஒரு சிறப்பான ஒரு தொகுப்பை வச்சு இன்னைக்கு நமக்கு வகுப்பெடுத்து அனைவரையும் நமக்கு நாமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. சஸ்பென்ஸுங்கிறது நம்ம நினைவலைகளை இருக்கணுங்கிறதுக்காக தான். அதுக்காக நீங்க எல்லாம் சஸ்பென்ஸ் ஆயிடாதீங்க. அதாவது அங்க நடக்கிறது டிவில நடக்கிறது தொடரு. இங்க நடக்கிறது நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு சஸ்பென்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஆட்டம்ஸ் உதயா வந்திருக்காங்கன்னா அடுத்த வாரம் தான் அவங்க வர போறாங்க. நாளைக்கு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க ஒரு சஸ்பென்ஸை கொடுக்க போறாங்க. அதனால நமக்கு ஒவ்வொரு நாளும்
நமக்கு நடக்கும் நிகழ்வுகள் எல்லாமே வந்து நமக்கு உபயோகமான ஒரு நிகழ்வுகள் தான். அதனால வந்து நம்ம சஸ்பென்ஸ் மனசுல வச்சுக்காம அவங்க சொன்ன விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கி நம்ம தேடுதலை ஏற்படுத்த முடியுமோ அனைவரும் அந்த தேடுதலை ஏற்படுத்தி இன்னைக்கு அந்த சொன்ன விஷயங்கள் 10,000 கோடி செல்கள் வந்து நமக்கு வந்து அந்த மூளையில இருக்குங்கிறது வந்து நமக்கு வந்து நினைச்சு கொடுக்க முடியாத ஒரு பெரிய விஷயம். நம்ம உடலை சார்ந்து மனதை சார்ந்து நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த காலச்சக்கரத்துல நிறைய படிச்சுட்டு இருக்கிறோம். அந்த உடல் சார்ந்து மனம் சார்ந்து எந்த அளவுக்கு நமக்கு அந்த மூளை வந்து செயல்படுது, அந்த அளவுக்கு நம்ம ஒரு சாதாரண ஒரு அந்த ஒரு மூளையில கூட அந்த செல்ல கூட ஒரு ஐயா சொன்னது மாதிரி கிட்டத்தட்ட அந்த லைப்ரரியில இருக்கிற அந்த புக்கோட எல்லா விஷயத்தையும் நம்ம உள்வாங்க முடியும். அப்படிங்கிற 10,000 கோடி செல்கள் வந்து நம்ம அளவுக்கு எந்த அளவுக்கு மூளையை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பத்தி வருங்காலங்கள்ல நமக்கு பெரிய ஒரு விளக்கம் கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. நாமும் காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக அனைவரும் இந்த நிகழ்வு வந்து தவற விடாமல் கலந்து கொள்ளுங்க. ஏன்னா வந்து இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு வந்து பிரபஞ்சம் வந்து நமக்கு அருமையா வடிவமைத்து இந்த காலச்சக்கரத்துக்குள்ளார அனுப்பி இருக்குது. அதுலயும் வந்து நீங்க எந்த அளவுக்கு நகர்த்தாம உள்வாங்கி நீங்க வந்து பயன்பெற்ற இதை வந்து யாராலையும் இது சொல்ல முடியாது. இன்னைக்கு வந்து அடுத்தடுத்த செஷன்ல ஐயா சொல்லுவாங்க. இந்த விஷயத்துக்காக அவங்க எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு. அதனால வந்து நம்ம கஷ்டப்படாம இந்த விஷயத்த நம்ம உள்வாங்க போறோம். நமக்கு எந்தவித கஷ்டமும் கிடையாது. வீட்டுல உட்கார்ந்துருக்கிறோம், மொபைல் ஆன் பண்றோம், வீட்டுல இருந்துட்டு நம்ம எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. ஆனா இதை சொல்லிக் கொடுக்கறதுக்கு எத்தனை ஆண்டுகள், எத்தனை வருஷங்கள் அவங்க வந்து எவ்வளவோ வெளியில கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் உள்வாங்கி இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்டா கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. எனவே நம்ம வந்து வரும் காலங்களில் இது வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் கொடுப்போம். எத்தனை பேர் கலந்துக்க போறோம் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸை நம்ப வைப்போம் அப்படிங்கறத அந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிட்டு ஐயா வந்து கொடுத்த சஸ்பென்ஸுக்கு விடையை வந்து நம்ம கொடுக்கறது வந்து நம்ம இன்னைக்கு 50 பேர் இருக்கோம்னா 100 பேர் அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸா வந்து அந்த விடைக்கு ஒரு அவங்க கொடுத்த சஸ்பென்ஸுக்கு ஒரு விடை கொடுப்போம் அப்படிங்கறது அனைவருக்கும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை நமக்கு ஒரு சிறப்பான நிகழ்வாக ஏற்படுத்தி அனைவருக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்தி அனைவரும் எண்ணங்கள் மூளை வரைக்கும் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்து ஐயா சொன்னது போல இன்றிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்று அனைவரும் எண்ணத்தை தூண்டி அனைவரும் இந்த புதுவித உலகத்தில் நம் மாறிவிட்டோம், மாற்றப்பட்டு விட்டோம் இல்ல மாறிவிட்டோம் என்று அனைவரும் இன்றிலிருந்து உங்களுடைய மாற்றங்களை மாற்றி ஐயாவுக்கு வந்து நம்ம ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா வந்து இனிவரும் காலங்கள் நமக்கு வந்து ஒரு அறிவுதயம், அதாவது புதிய உலகம் என்பதை விட அறிவுதயம் காலங்கள் நமக்கு நெருங்கி விட்டது. நாம் அதில் பயணிக்க போகிறோம் என்று அனைவரும் இந்த எண்ணத்தோடு இனிவரும் காலங்கள் நம்மளுக்கு சிறப்பான காலங்களாக அமைய வேண்டும். அதற்கு இன்றைய வகுப்பை நமக்கு ஒரு சிறப்பு வகுப்பாக ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு ஒரு நல்ல ஆற்றலையும் சக்தியையும் அறிவுதயத்தையும் ஏற்படுத்தி கொடுத்த ஆட்டம்ஸ் உதயா அவர்களுக்கு இந்த காலை வேளையிலே அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி ஐயா. நன்றி 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 நன்றி. ஓகே, சந்தோஷம். இந்த நிகழ்வை நமக்கு சிறப்பாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்டம் லெப்டினன்ட் பாஸ்கரன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பித்து கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் மன்னார்குடி சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்களையும் பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஆசா நல்ல சிவமையா அவர்களுக்கும் இன்று நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான நமக்கு இன்று நாமே எவ்வளவு செதுக்கிக் கொள்ள முடியும் என்பதை பற்றி ஒரு விடை தெரியாத ஒரு வினாவாக இருந்து கொண்டு அதாவது வருங்காலங்களில் ஒரு விடையை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு புது நிகழ்வை நமக்கு இன்று ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கும் ஆட்டம்ஸ் உதயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா சொன்னது போல அடுத்த வாரம் வந்து உங்களோட சஸ்பென்ஸை வந்து எத்தனை பேர் கலந்துக்கிறீங்கிறது அவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸா கொடுத்து நம்ம சிறப்பிக்கணுங்கிறத இந்த நேரத்துல அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. குழுவில் உள்ள அனைவருக்கும் மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சேலத்திலிருந்து அருள்மணி சுவாமி. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
நன்றிங்க சார். நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்க. வையகம், வாழ்க தேங்க்யூ. வளமுடன், வாழ்க தேங்க்யூ. நலமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க மேம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க மேம். ஓகே, தேங்க்யூ. குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.